பா மே மாசம் கூட என்ன ஆரம்பிக்கல அதுக்குள்ள இம்பிட்டு வெயில் அடிக்குது. டிஎம்கே தான் காரணம். இவ்வளவு வெயில் அடிச்சு எனக்கு மட்டும் மூக்குல சளி ஊத்துது, அதுக்கு டிஎம்கே தான் காரணம். எங்க அக்கா பையனுக்கு காலையில இருந்து பொடியனுக்கு ஒரே கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமா இருக்கு, அதுக்கும் டிஎம்கே தான் காரணம். ஏன்னா டிஎம்கே தான் மொச்சக்கொட்டையெல்லாம் விளை வைக்குது. யாரா நீங்களா, எங்க இருந்துடா வந்திருக்கீங்க? அதாவது தோத்து போயிடும்னு தெரிஞ்சு முன்னாடியே பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. யார தெரியாதவனுக்கு தெருக்கோணல்ன்ற மாதிரி வேற ஏதாவது சாக்க சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கள்ள விட்டு போட்டுருச்சு. கள்ள விட்டு போட்டு தான் டிஎம்கே ஜெயிக்குது. இந்த பொழப்புக்கு எதுக்கு டிஎம்கே இப்படி தெரியும் விளையும் சொல்லியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில டிஎம்கே கள்ள விட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருப்பாங்க. சோஷியல் மீடியால நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. அங்க வாக்குவாதம் பண்ணவங்க எல்லாருமே 1 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை, 1 மணி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை, 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பெட்டி மிஷின் அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் அவங்க ஆளுங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதாவது அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த இவிஎம் பேலட்டை வந்து எதுக்காக நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேகாவினர் எல்லாருமே சேர்ந்து அங்க பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு அங்க இருந்து அதிகாரிகள் எல்லாருமே வாய மூடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க பிரச்சனை பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், அவங்க வாய மூடிட்டு இருந்தது கூட அவங்க மேலதான் மிஸ்டேக், அதனால தான் அவங்க வாய மூடிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த இவிஎம் மிஷின்ல சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற பேட்டரியை கழட்டினதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து சீல் வைக்கணும். பேட்டரியோட சீல் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். கொண்டு போற வழியில வந்துட்டு பிளாஸ்ட் ஆயிரும், ஃபயர் ஆயிரும், ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஆனா பை மிஸ்டேக் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேட்டரியோடய வந்துட்டு சீல் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துட்டு ஐயோ பேட்டரியோட சீல் வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி எடுக்கிறதுக்காக அதை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய தப்பு தான். ஆனா இந்த பேட்டரி ஓபன் பண்ணாம விட்டோம்னா இது இன்னும் பெரிய தப்பாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டரி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இவங்க சைடுல அந்த தப்பு நடந்திருக்கிறதுனால தாவேகாவினர் கேட்ட உடனே நாங்க இதுக்காக தான் பண்ணோம் அப்படின்றது வந்து ஓப்பனா டக்குன்னு சொல்ல முடியாம அப்படியே திருத்து முடிச்சுட்டு நின்றுருக்காங்க. உடனே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கள்ள விட்டு போறீங்களா, காசு வாங்கிட்டீங்களா, எவ்வளவு காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தான், ஆனா அது கொஞ்சம் வருஷமாவே பிஜேபிக்கு சப்போர்ட்டா தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான சில அரசியல் புரசலான நியூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதனால இந்த தேர்தல் பிஜேபி ஏதாவது ஒரு தில்லுமுழு வேலை பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கட்சிக்காரங்களை விட டிஎம்கே காரங்க ரொம்ப சூதானமா இருப்பாங்க. முதல் நாள் ராத்திரி பெட்டி வந்து இறங்குறதுல இருந்து மறுநாள் ராத்திரி பெட்டி போற வரைக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. யாரும் கள்ள விட்டு போட்டக்கூடாது, பெட்டியில எதுவும் குளறுபடி நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால பெட்டி அங்க இருந்து கிளம்புற வரைக்கும் 1:30 மணி ஆனாலும் 2:30 மணி ஆனாலும் உங்காம திங்காம கூட அந்த பூத் வாசலே கிடையாது கிடப்பாங்க. ஆனா அந்த டிவிகேஎன்ஸ் என்ன பண்றாங்க, மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம தோத்து போயிட்டோம்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணுமே, நீங்க இப்படிதான்டா ஜெயிச்சீங்கன்னு சொல்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே பாயிண்ட் எடுத்து கள்ள விட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓட்டு போடுறதுக்கு என்கிட்ட இருக்க ஓட்டர் ஐடி பத்தாவா, எதுக்காக ஓட்டர் ஸ்லிப் கேக்குறீங்க அப்படின்னு ஆதங்கமா பேசுறவங்களுக்கு அந்த இவிஎம் மிஷின்ல இருக்க பேட்டரி கழட்டிட்டு தான் அந்த மிஷினை அனுப்பி வைக்கணும், இல்லனா பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்றது எப்படி தெரியும்? அதனால டியர் நண்பா நண்பி, தோத்து போயிட்டா அதை மனமா ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது பாயிண்ட் எடுத்து அழுக கூடாது.